GUI, இந்தியாவின் தலை சிறந்த vernacular edtech brand, skilling everyone, everywhere. வருண், தேர்தல் வந்தாலே அன்னைக்கெல்லாம் ஃபேக் நியூஸ் வந்து ரொம்ப அதிகமாக பரவிக்கிட்டு இருக்கு. நம்ம ஷோவில் வந்து எதெல்லாம் ஃபேக் நியூஸுங்கிறத தனியாக பிரித்து கூட சொல்கிற அளவுக்கு தான் வருது. இருந்தால் கூட உண்மையான செய்தியை உடனுக்குடன் நம்ம வாட்ஸ்அப் சேனலில் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த வாட்ஸ்அப் சேனலில் நிச்சயம் வந்து இணைஞ்சிருங்க. ஏன்னா இணைஞ்சிருந்து எல்லாருமே ரொம்ப பயனுள்ளதாக இருக்குன்னு தான் சொல்கிறாங்க. ஆமாம், அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட்லையும் இருக்கும். இந்த ஃபேக் நியூஸ்னு வாட்ஸ்அப்லேயே வந்து 3 மாதம் ரீசார்ஜ் பண்ணிக்கங்க பிஜேபி ஆஃபர்லாம் போட்டு வந்துகிட்டு இருக்கு. அதை வந்து நிறைய பேர் அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. அது மாதிரி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவிலேருந்து பிரைம் மினிஸ்டரே கடிதம்லாம் அனுப்பிட்டு இருக்காருலாம் வருது. ஸோ அதெல்லாமும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்க. அதெல்லாம் ஃபேக் நியூஸ் தான், ஃப்ரீயாலாம் எதுவும் இல்லை அந்த ரீசார்ஜ் இதெல்லாம். ஓகே, அதனால நம்ம ஷோக்களை மொத்தம்லாம் டீலாக பேசிடலாம். வெல்கம் டு தி இம்பர்ஃபெக்ட் ஷோ. நான் உங்கள் நண்பன் சிபி சக்கரவர்த்தி. நான் உங்கள் வருண். ஓகே, ஷோக்குள்ள போயிடலாம். இதா வருது அதா வருது இதோ வந்து விட்டதுங்கிற மாதிரி ஏப்ரல் 19 தமிழ்நாட்டில் நாடாளுமன்ற தேர்தல் முதல் கட்டமாக வந்து நடக்க போகுது. அதுக்கு நமக்கெல்லாம் தேவை ஒரு வேட்பாளர் பட்டியல். ஏன்னா எப்பயுமே வேட்பாளரை பார்த்து தான் நம்ம வாக்கு செலுத்தணும். கட்சிகளை பார்த்தோட வேட்பாளர் ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம தொகுதிக்கு நாளை பின்ன ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அந்த வேட்பாளர்கிட்ட தான் நம்ம போய் கேட்க முடியும். அந்த வேட்பாளர் வந்து அப்பழுக்கற்றவரா, ஊழல் செய்யாம இருப்பாரா, அவரு ஈஸியா ஆக்சசபிளா இருப்பாரா, மக்களோட வந்து நிப்பாரா, ஆமா இல்ல ஓட்டை வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஆளை காணாம போயிடுவாரா, இல்ல தொகுதிக்கு ஒதுக்கப்படுற நிதியை அவர் அபேஸ் பண்ணிட்டு போயிடுவாரா, அவருக்கு ஒதுக்கிக்குவாரா, இதெல்லாம் பார்த்து வேட்பாளரை பார்த்து தான் வாக்களிக்கணும். ஆமா, எல்லா கட்சிகளும் எப்ப வேட்பாளர் அறிவிப்பாங்கன்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். திமுக கூட்டணி கட்சிகளுக்கு 40 தொகுதியில 19 கொடுத்துட்டாங்க. மீதி 21 அதுக்கு எப்ப வேட்பாளர் பட்டியல் அறிவிப்பாங்க எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஏன்னா இன்னையிலிருந்து வேட்புமனு தாக்கல் ஆரம்பிச்சிருக்கு. அடுத்த வாரம் புதன்கிழமை வரைக்கும் இருக்கு. இப்போ திமுக தான் அந்த ஆளும் கட்சியா இருக்க திமுக 21 வேட்பாளர்களை இன்னைக்கு வந்து அறிவிச்சிருக்காங்க. 10 பேர் நமக்கு தெரிஞ்ச முகங்கள் தான். வழக்கம் போல ஸ்ரீபெரும்புதூர் TR பாலுவுக்கு, அவர் தான் வந்து திமுகவுடைய நாடாளுமன்ற குழு தலைவராக இருக்காரு. அவர் இல்லாமலா? ஆமா. அடுத்து வழக்கம் போல யாரு? வழக்கம் போல தூத்துக்குடியில 2வது முறையா வந்து கனிமொழிக்கு கருணாநிதி அவங்க போட்டிடுறாங்க. அதே மாதிரி நீலகிரியில ராசா வழக்கம் போல அவரும் போட்டிடுறாரு. மத்திய சென்னையில வழக்கம் போல தயாநிதி மாறன், அரக்கோணத்துல வழக்கம் போல ஜெகத் ரட்சகன், வட சென்னை கலாநிதி வீராசாமிக்கே திரும்ப கொடுத்திருக்காங்க. தென் சென்னை வழக்கம் போல தமிழச்சி தங்கப்பாண்டியன், காஞ்சிபுரத்துக்கு செல்வம், வேலூருக்கு வழக்கம் போல வந்து கதிரானந்த், துரைமுருகனுடைய மகன் கதிரானந்த், அப்புறம் தர்மபுரியில மணிக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இவர் வழக்கம் போல இல்ல, வழக்கறிஞரா இருக்காரு, இவர் கொடுத்திருக்காங்க. ஆமா, இதுக்கு முன்னாடி வந்து செந்தில்குமார் இருந்தாங்க. செந்தில்குமாருக்கு வந்து வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கு. ஆமா, நம்ம பேட்டியில கூட சொல்லியிருந்தாரு, என்கிட்ட போட்டியிடவே நிதி இல்லைங்க அப்படின்லாம் சொல்லியிருந்தாரு. இப்போ வந்து ஓகே இல்லைன்னு அவரே சொல்லும் போது வேணாம்னு நினைச்சிட்டாங்க போல. ஆமா, அதே மாதிரி திருவண்ணாமலையில CN அண்ணாதுரை, ஆரணியில தரணி வேந்தன், கள்ளக்குறிச்சியில மலையரசன், சேலம்ல வந்து செல்வ கணபதி, ஈரோட்ல பிரகாஷ். ஆமா, கோவையில வந்து கணபதி ராஜ்குமார், பொள்ளாச்சியில ஈஸ்வரசாமி, பெரம்பலூர்ல வந்து அருண் நேரு, KN நேருவோட மகனுக்கு கொடுத்துருக்காங்க. தஞ்சாவூர்ல வந்து முரசொலி, தேனியில தங்க தமிழ் செல்வனுக்கு இந்த தடவை சீட்டு கொடுத்துருக்காங்க. தென்காசி தொகுதியில ராணி அப்படிங்கிறவங்க வந்து போட்டிடுறாங்க. அதான் திமுக சார்பு என்ன சொல்றாங்கன்னா 11 பேர் புது வேட்பாளர்கள் வந்து அறிமுகப்படுத்துறோம் அப்படின்ட்டு இருக்காங்க. சரி, இதுல வந்து கௌதம சிகாமணி வந்து மிஸ் ஆயிருக்காரு. கௌதம சிகாமணி மிஸ்ஸிங். அதுக்கு அமைச்சரும் இல்ல, இப்ப எம்பியும் இல்லையா. அது காரணம் என்னன்னா, மகன் வந்து திமுக சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் ஃபாலோ பண்ணல. முக்கியமா சீட்டு மறுக்கப்பட்ட எல்லாருக்குமான ஒரே இது என்னன்னா, தலைமை சொல்லு கட்டுப்படலைங்கிறது ஒண்ணு. இன்னொன்னு என்னன்னா, சில பேர் மேல நம்பகத்தன்மை இல்லைங்கிறது ஒண்ணு இருக்கு. அது யார் யாருங்கிறத நான் சொல்றேன். முக்கியமா வந்து கள்ளக்குறிச்சி கட்சிக்காரங்கிட்டே நல்ல பேர் கிடையாது. அப்பா மாதிரி பொன்முடி மாதிரியே கொஞ்சம் நாட்டாமா பண்ணிட்டு இருந்தாராம். தலைமை கட்டுப்படல, அதனால சிகாமணிக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கு. செந்தில்குமார் அவரே வந்து நான் போட்டியில் இல்லைங்கிற முறையை பேட்டி எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்தாரு. அவரும் தலைமை கூட கொஞ்சம் நெருக்கமா இல்லைங்கிற சூழல்னால செந்தில்குமாருக்கு மறுக்கப்பட்டிருக்கு. முக்கியமா சேலம் SR பார்த்திபன், இவர் வந்து சேலத்துக்கு வந்தார்ல மோடி, அப்ப ஜாயின் பண்ற மாதிரிலாம் இருந்தாராம் அவரு பிஜேபி பக்கம். இதெல்லாம் முன்னாடியே ஸ்மெல் பண்ண DMK. இவர் வந்து ஒரு நம்பகத்தன்மை இல்லாத ஒரு நபரா இருக்காரு SR பார்த்திபன். அவருக்கு வேணாம்னு சொல்லிட்டு செல்வ கணபதி கொடுத்துறாங்க. செல்வ கணபதி யாருன்னா, எடப்பாடி பழனிசாமி வாழ்க்கையில ஒளி விளக்கு ஏற்றி வச்சதுதான் அந்த செல்வ கணபதி. விளக்கேற்றி வச்சுக்கணும், இவங்க திரும்ப விளக்கேற்றி வைக்கிறாங்களா? ஏன்னா வந்து முதல்ல செங்கோட்டையன் மூலமா தான் எடப்பாடி பழனிசாமி அரசியலுக்குள்ள வராரு. அதுக்கு ஈரோட்ல இருக்கிற முத்துசாமி எல்லாம் ஹெல்ப் எல்லாம் பண்றாங்க. அப்ப வந்து செல்வி ஜெயலலிதா வந்து செல்வ கணபதி கேக்குறாங்க, இன்னொரு மாவட்டத்துல நம்ம வந்து ஒரு மாவட்ட செயலாளர் நியமிக்கணும்,
யாரை நியமிக்கிறான்னு கேட்டப்ப செல்வ கணபதி தான் எடப்பாடி பழனிசாமின்னு ஒருத்தவங்க இருக்காங்க, இந்த சைடுல வந்து கவுண்டர் பில்ட் கொஞ்சம் நிறைய இருக்கு, அவங்க கொஞ்சம் போடுங்க அப்படின்னு ரெக்கமெண்ட் பண்ணதே செல்வ கணபதி தான். வருங்காலத்துல அவர் முதல்வராக கூட வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்க மாட்டாரு, இருந்தாலும் வந்துட்டாரு. அப்புறம் செய்தியாட்ட சொல்ல முடியுமா, சொல்லியிருந்தா அந்த பதவியே கிடைச்சிருக்காது. அதனால இப்ப என்னன்னா செல்வ கணபதி போட்டதுனால இப்ப ஏடிஎம்கே ஆடி போயிருக்காங்க. ஏன்னா வந்து எங்களுடைய கோட்டைன்னு சொல்லிட்டு இருந்தாரு எடப்பாடி பழனிசாமி, இப்ப அதுல ஓட்டையை போட்டிருக்கு திமுக. ஏன்னா அதிமுகல அக்கு வேற ஆணி வேற எல்லாமே செல்வ கணபதி தெரியுமா, யார் என்ன வேலை செய்வா யாரு வேலை செய்ய மாட்டாங்கிறதெல்லாம் தெரியுமா. இன்னொன்னு என்ன, செல்வ கணபதி தோத்துட்டாருன்னா அடுத்து திருப்பியும் சட்டமன்ற தேர்தல் வருவாங்க, அது வந்து சட்டமன்ற தேர்தல் மினிஸ்டர் ஆயிடுவார் அவரு, அதனால நமக்கெல்லாம் பிரச்சனைன்னு சொல்லிட்டு இருக்கிற மாவட்டத்தில் எல்லாமே ரொம்ப சின்சியர் வேலை வைப்பாங்களாம் செல்வ கணபதிக்கு. டெல்லிக்கு அனுப்பிச்சிருவோம் அவரை பேக் பண்ணி. அதனால உறுதியா சேலத்துல வெற்றி வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. அதே மாதிரி தஞ்சை பழனி மாணிக்கம் இவருக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கு. என்ன காரணம்னா இவரும் தலைமை கூட கொஞ்சம் நெருக்கமா கிடையாது. இது வரைக்கும் 11 நாடாளுமன்ற தேர்தலில் போட்டிட்டு இருக்காரு அவரு. 5 முறை 1/4 நூற்றாண்டு காலம் எம்பியாவும் பதவி இருந்திருக்காரு. இப்ப கூட வேணும்னு சொல்லிட்டு கனிமொழி மூலமாக தூதுவிட்டே இருந்திருக்காரு. பட் சேலத்தோட இப்ப பொறுப்பு அமைச்சர் யாருன்னா வந்து பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் தான் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி. அவருக்கும் இவருக்கு கொஞ்சம் டேம் சரி கிடையாது. அதே மாதிரி உதயநிதி கன்ஃபார்மா சொல்லிட்டாராம் வேணாம் அப்படின்ட்டாராம். ஓகே, அதனால அவருக்கு வந்து வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கு. முக்கியமா என்னன்னா தலைமையோட நெருக்கம் இல்ல வாய்ப்பு மறுக்கப்பட்டவங்க எல்லாமே. பட் புதுமுகங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க, பொறுத்திருந்தா வந்து பாக்கணுங்கிறாங்க. முக்கியமா இன்னொரு பக்கம் கோவையில மகேந்திரன் கொடுக்குற மாதிரிதான் இருந்துதான். பட் ஆனா டிக் வாங்கிட்டு போயிருக்காரு கணபதி ராஜ்குமார். இவர் வந்து முன்னாடி மேயரலா இருந்திருக்காரு கோவையில. ஆமா, இப்ப வேட்பாளர்கள் பட்டியலை அறிவிச்ச கையோட தேர்தல் வாக்குறுதிகளையும் வந்து திமுக வந்து அறிவிச்சிருக்காங்க. ஆமா, இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தா இதெல்லாம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுல ஹைலைட்டா இருக்கிறது சுங்கச்சாவடிகளை அகற்றுவோம்னு சொல்லியிருக்காங்க. டீசல் விலையை வந்து 65 ரூபாயும், பெட்ரோல் விலை 75 ரூபாய், கேஸ் விலை வந்து 500 ரூபாய்க்கு குறைப்போம் அப்படிங்கிற வாக்குறுதி எல்லாம் இங்க இருந்தே கொடுத்துருக்காங்க. ஆமா, அதெல்லாம் தாண்டி இந்த கல்வி கடன் ரத்து அப்படிங்கறது கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே கொடுத்தாங்க, சட்டமன்றத்தில் ஜெயிச்சு நீங்க பண்ணீங்களா, இப்ப திரும்பி வேற கொடுக்குறாங்க. அதான் தமிழ்நாட்டுக்கு அது இது இந்தியா லெவல்ல பண்றாராமா. தமிழ்நாட்டுடைய பண்டிகை இந்திய லெவலுக்கு நீங்க பண்ண போறீங்க. அதே மாதிரி உச்ச நீதிமன்றத்துடைய கிளை வந்து சென்னையில வந்து அமைக்க போறாங்களாம். புதுச்சேரிக்கு வந்து மாநில தகுதி வந்து வழங்கப்படுமா, அனைத்து மாநில மொழிகளையும் வளர்ச்சிக்கு சமளவு வந்து இந்தி வழங்க போறாங்களாம். அனைத்து மொழிகளுக்குமா? ஆமா, இது போன்றதெல்லாம். அதே மாதிரி திருக்குறள் தேசிய நூலாக அறிவிக்கப்படுங்கலாம் வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ரயில்வே துறைக்கு ஒரு தனி பட்ஜெட். ஆக மொத்தத்துல 36 வாக்குறுதிகளை திமுக கொடுத்திருக்கு. அதுதான், அதுல வந்து அந்த நீட் ரத்தம் இருக்கு, நீட்டு விலக்கு தமிழ்நாடு. ரகசியம் என்னங்கிறது இருக்கு, ரகசியம் இல்ல. ஏன்னா வந்து காங்கிரஸ் வந்துட்டாங்கன்னா சொல்லி வாங்கி தருவோங்கிற மாதிரி சொல்றாங்க. இன்னொரு பக்கம் வந்து இந்த இதையுமே அறிவிச்சிருக்காரு, நாடு முழுவதும் இந்தியா முழுக்க 1000 ரூபாய் வந்து கொடுக்குறோம் பெண்களுக்குன்னு, எல்லா குடும்ப தலைவிகளுக்கும். இங்கேயே எல்லா குடும்ப தலைவிகளுக்கும் வரல. தகுதி வாய்ந்தங்கிறத நீங்க சொல்லணும். நீங்க தேர்தலுக்கு முன்னாடியே தகுதி வாய்ந்தங்கிறத சொல்லியிருந்தீங்கன்னா இப்ப சொன்னா ஓட்டு விழுகாது இல்லன்ட்டு இப்ப சொல்ல மாட்டாங்க. அது இல்லாம டோல்கேட் எல்லாமே எடுக்க போறாங்களாம். ஆமா, டோல்கேட் எடுக்க போறோம் அப்படிங்கறத சொல்லி. இதெல்லாம் எப்படி தெரியுமா இருக்கு, வரவா போறோம் சொல்றதான பாக்குற அப்படிங்கிற மாதிரியே சில பேர் பாக்குறாங்க. இதுல இவர் 1000 ரூபான்னு சொல்றாரு குடும்ப தலைவிகளுக்கு. ஆனா காங்கிரஸ் அறிவிச்சிருக்க வாக்குறுதி எப்படி இருக்குன்னா, ஆண்டுக்கு 1 லட்சம் ஏழை பெண்களுக்குன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. 1 லட்சம்னா அது 1000 ரூபாய்க்கு மேலே வரும் மாசத்துக்கு. இதெல்லாம் எந்த இதுல சொல்லியிருக்காங்கன்னு தெரியல. இந்தியா கூட்டணிக்குள்ள பேசி இந்த தேர்தல் வாக்குறுதிகள் கொடுத்த மாதிரி தெரியல. ஆட்சிக்கு வந்தாலும் இதெல்லாம் சாத்தியப்படுத்துறதுங்கிறது அவங்களுக்குள்ள இருக்க அந்த ராப்போல தான் இருக்குது. ஆமா, இன்னொரு பக்கம் அந்த நாமக்கல் வேட்பாளர் மேல பயங்கரமான ஒரு சர்ச்சையை போய்கிட்டு இருக்கு. ஆமா, கோமா தேகாவோட வேட்பாளர் சூரியமூர்த்தி, அவருக்கு தான் வந்து அந்த தொகுதி ஒதுக்கியிருக்காங்க. அவர் பேசுற ஒரு பழைய வீடியோ வந்து இப்ப வைரல் ஆயிட்டு இருக்கு. அதுல என்ன சொல்றாருன்னா, மாற்று சாதி பெண்களை வந்து நம்ம பெண்களை வேற யாராவது காதலிச்சாங்கன்னா வெட்டி கொண்டுறணும் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. தாழ்த்தப்பட்ட இனத்தை சேர்ந்தவங்க வந்து காதலிச்சாங்கன்னா அவங்க கருவிலே வந்து அழிச்சிடணுங்கிற மாதிரி ரொம்ப கொச்சையா தான் பேசியிருந்தாரு. அந்த வீடியோ வந்து வைரல் ஆயிட்டு இருந்தது. இப்போ அந்த வீடியோவுக்கு ஒரு விளக்கம் கொடுத்து ஒரு வீடியோ போட்டிருக்காரு. அதுல என்ன சொல்றாருன்னா, இது வந்து பழைய வீடியோ, இதுல வந்து இது வழக்கெல்லாம் போட்டு அது கோர்ட்டுக்கெல்லாம் போய் இது பொய்யினே ப்ரூவ் ஆயிடுச்சு, இப்போ வேணும்னே வந்து எதிர்கட்சிகள் இதை பரப்புறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த வீடியோல கூட எப்படி வந்து பேசியிருக்காருன்னா, கையில ஒரு பச்சை கயிறு கட்டியிருக்காரு, நெத்தியில ஒரு பச்சை கலர்ல ஒரு பொட்டு வச்சுட்டு வந்து தான் பேசியிருக்காரு. எனக்கு நான் எல்லா சாதி மதம் கடந்து வேலை பார்ப்பேன்லாம் சொல்லியிருக்காரு தேர்தல் நேரத்தில். ஆனால் அந்த பகுதி மக்கள் வந்து சொல்றாங்க, இவர் பேசக்கூடிய ஆள் தான் அந்த மாதிரிட்டு. சமூக நீதி பேசுற திமுகவில் இப்படி ஒரு வேட்பாளரா அப்படிங்கிற கேள்வியும் வந்துருக்காங்க. அதே மாதிரி சமூக நீதி பேசுறவங்க ஒரு இஸ்லாமியரோட வேட்பாளராக நிப்பாட்டல. 40 பேர்ல 40 தொகுதியில் ஒருத்தர் கூட உங்களுக்கு வந்து கிடைக்கல இஸ்லாமியர். இது போன்ற பல சர்ச்சைகள்லாம் இருக்கு. அதெல்லாம் தாண்டி வேட்பாளர் அறிவிச்சிருக்காங்க. ஆனா இந்த ரேஸ்ல முன்னாடி ஓடிட்டு இருக்கிறது திமுக தான். வேட்பாளர்ல அறிவிச்சதா இருக்கட்டும், இல்லை கூட்டணி முதல்ல ஃபார்ம் ஆனதா இருக்கட்டும்,
அது மாதிரி அறிக்கைகள் வாக்குறுதிகள் வந்து கொடுக்கறதா இருக்கட்டும். இல்ல ரேஸ்ல பாதி வரையும் 16 பேரை அறிவிச்சிருக்காருல்ல எடப்பாடி இன்னைக்கு. அடுத்து வரும் அவருக்கு. திமுக விருப்பம் அறிவிச்சா நாங்க விருப்பம் அறிவிப்போம், திமுக கூட்டணி பேச்சு காலிச்சா நாங்க கூட்டணி பேச்சு அழைப்போம்னு சொல்லிட்டு அதே தேதியில் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தது அதிமுக. ஆனா இன்னைக்கு 16 பேரை மட்டும் தான் எடப்பாடி பழனிசாமினால முதல் கட்டமா வந்து அறிவிக்க முடிஞ்சிருக்கு. ஆனா ஸ்டாலின் அறிவிக்கிறது கொஞ்சம் முன்னாடியே அவர் அறிவிச்சிருக்காரு. வாக்குறுதியில் அறிவிச்சிருக்காரா? வாக்குறுதியில் தயாராகிட்டு இருக்கான், வெயிட் பண்ணுங்க கொடுத்துறோம் இருக்காரு. ஓகே, வெயிட் பண்ணலாம் நம்ம. சரி, வட சென்னையில ராயபுரமனும், தென் சென்னையில டாக்டர் ஜெயவர்தன் இருந்து முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாரோடைய மகன், முன்னாள் சட்டமன்ற சபாநாயகர்லாம் இருந்திருக்காரு ஜெயக்குமார். ஜெயவர்தன் வாரிசு அரசியா வராது, அதை நம்ம பதிவு பண்ணிக்கணும், முக்கியமான மேட்ரு. காஞ்சிபுரத்துல வந்து ராஜசேகர், அரக்கோணத்துல வந்து விஜயன், கிருஷ்ணகிரியில ஜெயபிரகாஷ், சேலத்துல விக்னேஷ் தான். சேலம் சொன்னல ரொம்ப வீக்கான டேட்டா தான் அறிவிச்சிருக்காங்களாம். ஒரு புதுமுகமா ஒரு விக்னேஷ்ங்கிறது ரொம்ப இளமையானவர்கள்லாம் சொல்றாங்க. பட் செல்வகணக்கு முன்னாடி தாக்கு பிடிக்க முடியுமாங்கிறது போகப்பதான் தெரியுங்கிறாங்க. தேனியில நாராயணசாமி, முன்னாடி ஓபியா இருந்தாப்ல, இப்ப அவரும் போட்டிடுவாருன்னு நினைக்கிறேன். சரி பாப்போம். ஈரோட்ல ஆற்றல் அசோக் குமார், ஆற்றல் அசோக் குமார் மொடக்குறிச்சி பாஜக எம்எல்ஏவோட மருமகன், அவங்களுக்கு வந்து வாய்ப்பு கொடுத்திருக்காரு எடப்பாடி. மதுரையில் வந்து டாக்டர் சரவணன், இவர் என்னன்னா 2021 சட்டமன்ற தேர்தலில் திமுக தான் இருந்தாரு. அப்புறம் நைட்டோட நைட்டா வந்து பிஜேபி வேட்பாளரா வந்து மாறினாரு. கட்சியில் எப்ப சேர்ந்தாருன்னே தெரியல, காலையில பார்த்தா அவரோட பேர்லாம் இருந்துச்சு. இப்ப பாக்குறப்ப பிஜேபில இருந்து நான் விலை அதிமுக வரேன்னு சொல்லியிருந்தாரு. மதுரைக்கு அவர் வந்து கிடைச்சிட்டு, மதுரையில யாருமே போட்டியிட முன் வரலையா, இவரா எடப்பாடியே கேட்டுக்கிட்டாராம் நீங்க கொஞ்சம் போட்டியிடுங்கன்ட்டு. மதுரையில மட்டுமா பல இடங்களும் அந்த பஞ்சாயத்து நடந்துகிட்டு இருக்கு. அதனாலதான் முதல்கட்ட பட்டியல் மட்டும் வெளியாயிருக்கு. ஆரணியில கஜேந்திரன், சிதம்பரத்துல வந்து சந்திரசேகரன், நாமக்கல்ல தமிழ்மணி, ராமநாதபுரத்துல ஜெயபெருமாள், விழுப்புரத்துல வந்து பாக்கியராஜ், நாகப்பட்டினத்துல சுர்ஜித் சங்கர் தான் இறங்கியிருக்காரு. இதுல என்னன்னா தூத்துக்குடியில தான் ஹைலைட். தூத்துக்குடியில கனிமொழி நிக்கிறாங்க, நமக்கு எங்க அப்படிங்கிற மாதிரி அதிமுக யாருமே இப்ப போட்டிடவே விருப்பப்படலையாங்க. விருப்பமுனையிலையும் எடுத்து பார்த்துருக்காரு. விருப்பமுனையிலையும் ரொம்ப கம்மியா தான் இருந்திருக்கு. அவங்கள்ட்ட காசு இல்லையா, நீங்க ஏதாவது காசு கொடுத்தீங்கன்னா போட்டிடுங்கிற மாதிரி சில பேரும் சொல்லிடுறாங்க. இப்ப அதனால மாவட்ட செயலாளர்கிட்ட சொல்லி அவரோட அத்தை பையனும் சித்தப்பா பையனும் பிரியா பையனும் ஒருத்தர் சென்னையில் வேலை பார்த்துட்டு இருக்காராம். அவரை இறக்குறதுக்கு நான் பிளான்ல இருக்காரு எடப்பாடி. இது ஏதோ வேற ஏதோ ஓபிஎஸ் டீம் பண்ண மாதிரியே இருக்கு. சரி, அந்த மாதிரி இறக்குறாங்க போல. இன்னொன்னு வந்து அந்த தேமுதிகவுக்கு 5 தொகுதி ஒதுக்கியிருக்காங்க. அதேதான், 5 தொகுதி ஒதுக்கியிருக்காங்க. ஆனா எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாருன்னா, நாங்க வந்து கூட்டணி நம்பியெல்லாம் தேர்தலை சந்திக்கல, நாங்க தனிப்பட்ட முறையில் தேர்தல் சந்திக்கிறோம், வேணா நீங்க பாருங்க, நாங்க தான் வின் பண்ணுவோம், 40க்கு 40 நாங்க தான் அப்படிங்கிறாரு. இல்ல ஃபர்ஸ்ட் அவர் என்ன சொன்னாரு, நாங்க வந்து கூட்டணியை நம்பி நிக்கல, ஏன்னா 2,06,00,000 தொண்டர்கள். அது 6 லட்சம் எப்ப ஏறிச்சுன்னு தெரியல. 6 மாசத்துக்கு முன்னாடி சொன்னாங்க 2 கோடின்னு. இப்பயே அதே சொன்னா என்ன மரியாதை இருக்கும்? அதனால ஒரு 6 லட்சத்தை சேர்த்துக்கிட்டாங்க. சரி, 2,06,00,000 தொண்டர்கள் இருக்குது, எங்களுக்கு கூட்டணியே தேவையில்லைன்னு சொல்லிட்டாரு. ஐயோ சொல்லிட்டோமே நினைச்சிட்டு, இல்ல அதுக்காக கூட்டணி வேணான்னு நாங்க நினைக்கல, கூட்டணி வர்றவங்கள நாங்க வரவேற்போம் அப்படின்ட்டு இருக்காரு. அப்ப எஸ்டிபி என்ன, எஸ்டிபிக்கு ஒதுக்கிருக்காங்க ஒரு திண்டுக்கல். அதே மாதிரி தென்காசி புதிய தமிழ் ஒதுக்கிறாங்க. ஏன்னா தென்காசி கிருஷ்ணசாமி வந்து ஆர்எஸ்எஸ் எல்லாம் புகழ்ந்துகிட்டு இருந்தாரு. அவரு ஆர்எஸ்எஸ் மாதிரி ஒண்ணு இருக்கா, பிஜேபி கட்சி இருக்கான்னு கடைசியில் சீட் இல்லைன்ட்டாங்க பாங்க. ஆமா, ஏன்னா தென்காசி அங்கேயே பஞ்சாயத்தா தான் போயிட்டு இருக்கு பிஜேபிக்கும் ஜான் பாண்டியன். என்ன எனக்கு சீட் இல்லையா, நான் வந்து நிப்பேன், தோக்குறோம்னா ஜெயிக்கிறோம், நான் நிக்கிறதா முதல்ல களத்தில் இறங்குறதா முதல் வேலை. கிருஷ்ணசாமி வந்து சவுண்ட் எல்லாம் கொடுத்து பார்த்தாப்ல பிஜேபி கூட்டணியில வேலையாகல, அதனால இந்த சீட் வந்திருக்காரு. ஓகே, இந்த சீட் இன்னொரு 3வது கூட்டணி வந்து பாஜக தலைமையிலான கூட்டணி. ஆமா, 3வது கூட்டணி இருக்கு. அதுக்கு முன்னாடி இந்த அதிமுக கூட்டணியிலே ஈஜாபு, இந்திய ஜனநாயக புலிகள், அவங்களை இறக்குனாங்கல்ல. சரி, அவங்களுக்கு கூட்டணி சேர்த்துக்கவே இல்லையா? சேர்த்துக்கல. அதனால அவர் தனியா போய் அவரே கட்சியில இருந்து நீக்கிட்டோன்னு சொல்றாங்க அவங்க கட்சிக்காரங்க. ஆனா இன்னைக்கு போய் வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்காரு வேலூர்ல. அதுலயும் வந்து ஏதோ தேர்தல் நடத்தை விதிகளை மீறி பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லி அவர் மேல வழக்குமே போட்டிருக்காங்க. சரி, இந்த 3வது கூட்டணி வேட்புமனு தாக்கல் பண்ற அன்னைக்கே விதிமுறை மீறலா இன்னும் இருக்கே பிரச்சாரத்துக்குலாம். இல்ல, அவர் என்ன சொல்றாரு, என்னைய பார்த்து எல்லாரும் பயப்படுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏதோ நடிகர்லாம்ப்பா பார்த்தா ஜர்க்காக தான் தெரியும். அதுதான், அவர் நடிக்கிறத நிறுத்திட்டாராமா. ஏன்னா மோடி நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு, அதனால நான் நிறுத்திட்டேன் அப்படின்றாரு. ஒரு தமிழர் தான் பிரதமர் ஆகணும்னு சொல்றாரு. அவரே அவர் சொல்லிக்கிறாரா என்னன்னு தெரியல. சரி, வேலூரை பத்தி நீங்க பேசுறதுனால சொல்றேன், கதிரானத்து வந்து ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும் போல தொகுதி. ஏன்னா போன தடவை சண்முகத்துக்கு கொடுத்துருவாங்க, இன்னைக்கு வந்து கையெழுத்துலாம் இருக்கு, கொடுத்துட்டாங்க. என்ன காரணம்னா திமுக இருக்க பல பேர் வேலை செய்ய மாட்டேன்னு ஓப்பனா சொல்லிட்டாங்களாம். அப்பா
ஆச்சு பையனாச்சு நீயே வேலை நின்று ஜெயிச்சுக்கோ அப்படின்ட்டு இருக்காங்க. ஆனா தாமரையில போட்டிட்டு வரல ஏசி சண்முகம் உற்சாகமா பெருகாராம். ஓகே பையனா போன டைமே அந்த தொகுதியில தான் எலெக்ஷன் நடக்கிற மாதிரி வந்து கடைசியில கேன்சல் ஆச்சு. ஏன்னா 3000 கோடிக்கு மேல தொகுதியில மட்டுமே புழங்கி இருக்கு அப்படின்னு 2 வாட்டி செலவு பண்ணி தோத்தாரு போன தடவை. ஆமா இந்த டைம் வந்து ரொம்ப கான்பிடன்டா இருக்காரு. காரணம் என்னன்னா திமுக வேலை செய்ய மாட்டேன் அப்படின்ட்டாங்களாம். அதிமுக நம்ம நிக்கிறதுனால 2 டைம் நம்ம நின்னதுனால மக்கள் வந்து நம்ம இதுலதான் எல்லாம் ஃபுல் ஃபோக்கஸ் வச்சிருப்பாங்க. ஆமா இது அவங்க பாஜகவும் வேலை செஞ்சாதானே கொஞ்சம் ஜெயிக்க முடியும். புதிய நீதி கட்சி இப்ப என்னன்னா துரைமுருகனும் கதிரானந்தும் நிறைய இஸ்லாமிய அமைப்பெல்லாம் கூப்பிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்களாம் பையனுக்கு சப்போர்ட் பண்ணுங்கப்பா அப்படி அப்படின்னு. கட்சிக்காரங்க கூட இணக்கமா இல்லைங்கிறதா ஒரு குற்றச்சாட்டா இருக்கு. ஆமா சரி பிஜேபி பக்கம் பிஜேபி கமலாலயத்துக்கு வந்துருக்காங்க. இன்னைக்கு முன்னாள் கவர்னர் ஆயிட்டாங்கப்பா. முன்னாள் கவர்னர் இப்ப திரும்ப அரசியலுக்கு வந்துட்டேன்னு வந்திருக்காங்க. அவங்கள கட்டி எல்லாம் பிடிச்ச அண்ணாமலை வந்து இதெல்லாம் கொடுத்துருக்காரு. வாங்க அக்கா இதாங்க வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தலைவரா இருந்தீங்க இப்ப நான் தான் தலைவர் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காரு. கொடுத்துட்டு அத இது உறுப்பினர் அட்டையெல்லாம் கொடுத்துருக்காரு. இன்னும் அவங்களுக்கு எந்த தொகுதின்னு தெரியல. ஆனா அவங்களுக்கு தெரியும் வெளியே சொல்லாம இருக்காங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா அந்த அமமுக அவங்களுக்கு வந்து 2 தொகுதி கொடுத்துருக்காங்க. இன்னும் அதிகமா கொடுப்பாங்கிற மாதிரி பேச்சு இருந்துச்சு. ஆனா 10 பாமக அதிகம்பா இல்ல 10 பாமகக்கு 2 டிடிவிக்கு 1 வந்து ஏசி சண்முகத்துக்கு கொடுத்துட்டாங்க. 1 இவருக்கு பாரிவேந்தர் கொடுத்துட்டாங்க. 14 இருக்கு. மீதி எப்பாட்ட முடியாது. எப்படி பிஜேபி மீதிலாம் யாரு கொடுக்க போறாங்க? தலைவர் விட்டு நீங்க பணம் மறைச்சுன்னா சைக்கிள் ஜி.கே. வாசன் அவரு இன்னும் எனக்கு தொகுதி பங்கீடு முடியலன்ட்டாரு. 3 கேட்டிருக்காரு அவரு. 3 கேட்கலாம் அவர் கேட்கலாம். ஏன்னா பிஜேபி 20ல நிக்க போறாங்க. திமுக மாதிரியே நாங்க திமுக மாற்று இருக்காங்க. இதான் மாற்று போல இருக்கு. திமுக 20 நாங்க 20யா அதான் இப்ப 25 இருக்கு. பாப்போம் 26 இருக்கு. இன்னொரு மெயினா ஒருத்தர் விட்டுட்டீங்களே நீங்க. யாரு? அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு. அதுக்கு வந்து கேட்டு கொடுக்கணுமா இல்லையா? கொடுக்கணும். அது வந்து தாமரையில தான் நிக்கிற மாதிரி இருக்கும் போல. ஏன்னா ரெட்டலன்னு சொல்லிட்டு இருந்தாரு. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுன்ட்டாங்க. இப்போ வந்து அவருக்கு கொடுக்கணும். இப்ப டிடிவிக்கு கொடுக்கலன்னு சொல்ல மாட்டாரு. நன்றி வணக்கம் பையனே கிளம்பிடுவாரு. ஆமா அப்படிதான் இருக்க போகுது. ஓபிஆர் ஆனா நிக்கணும்னு ஒரு இதுல இருப்பாருல்ல. ஓபிஆர் வாங்கிட்டு வருப்பா. அதுக்கு தானப்பா இவ்வளவு பெல்ட் அடிச்சு அடி வாங்கி அந்த மோடி மாதிரியே ட்ரெஸ் எல்லாம் வாங்கி மாட்டிக்கிட்டு லெட்டர் பேட்ல மோடி போட்டோ போட்டு அதனால விழுந்தடிச்சு வாங்கிடுவாரு. பாஜக இப்போதைக்கு இவ்வளவுதான் முடிச்சிருக்காங்க. மீதி எல்லாம் தெரிய வரும். இன்னைக்கு நாளைக்கு மேக்சிமம் வந்து சனிக்கிழமை தான் 3வது பட்டியலை வெளியிடுறாங்களாம் பிஜேபி. வெளியிடலாம்னு சொல்றாங்க. அமலாக்கத்துறை பல இடங்கள்லயும் வேகமா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அந்த அமலாக்கத்துறையில வேலை பார்த்துட்டு இருந்த ஒருத்தர் வந்து இங்க தமிழ்நாடு காவல்துறை கைது பண்ணியிருந்தாங்க. கையும் களவுமா லஞ்சம் வாங்கும்போது பணத்தோட வந்து பிடிச்சிருந்தாங்க. அவர் தான் அங்கித் திவாரி. அவரை மத்திய அரசு காப்பாற்ற நினைக்குதுன்னெலாம் வாதம் வச்சுட்டு இருந்தாங்க உச்சநீதிமன்றத்தில். தொடர்ந்து அதனால ஜாமீன் கிடைக்காம இருந்தது. இன்னைக்கு வந்து இடைக்கால ஜாமீன் வந்து கொடுத்துருக்காங்க அங்கித் திவாரிக்கு. கையும் களவுமா பிடிச்சவருக்கெல்லாம் ஜாமீன் கிடைக்குது, எங்க தலைவருக்கு கிடைக்கலையேன்னு கரூர்ல கதறிட்டு இருக்காங்க. கோயம்புத்தூர்ல கதறலையா? கோயம்புத்தூர்ல யாரு? ஏன்னா அவர் வந்தானவா வேலை செய்ய நிறைய பேர் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஜெயில தானே இருக்காங்க. ஆமா ஓகே. இன்னொரு பக்கம் வந்து இந்த பெங்களூர்ல ராமேஸ்வரம் கஃபே அதுல வந்து குண்டுவெடிப்பு நிகழ்ந்தது. ஒருவரெல்லாம் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. நேற்று வந்து என்னன்னா அந்த தொழுகையப்ப ஹனுமான் கோயில்ல ஒருத்தர் ரொம்ப அதிகமா ஒளி வச்சிருந்தாராம். அதனால சண்டை நடந்து நிறைய பேர் மாறி மாறி அடிச்சிருக்காங்க. அது சம்பந்தமாக பெங்களூர்ல நேற்று வந்து பிஜேபி ஆர்ப்பாட்டம்லாம் பண்ணாங்க. அதுல கலந்துகிட்ட ஒரு மத்திய அமைச்சர் தமிழ்நாட்டில் தான் அதை குண்டு வச்சுட்டு போயிட்டாங்கன்னு ஒரு அபாண்டமான குற்றச்சாட்டை சொல்லியிருக்காங்க. ஆமாம், அவங்கெல்லாம் நம்ம கேள்விப்பட்டதே இல்லை. ஆனால் அவங்க மத்திய இணையமைச்சராக இருக்காங்க. ஷோபா அப்படிங்கிறவங்க உணவு பதப்படுத்துதல் துறையோட இணையமைச்சராக. அவங்க வந்து தமிழர்கள் தான் வந்து ராமேஸ்வரம் காஃபியில் குண்டு வெடிச்சது, தமிழர்கள் இங்கே வந்து பயிற்சி எடுத்து தான் இந்த மாதிரி நடக்குதுன்னு சொல்ல அது பெரிய நேஷனல் லெவலில் பெரிய பிரச்சனையாக மாறுச்சு. அதுக்கப்புறம் வந்து இப்போ நிறைய அடி வாங்கினதுக்கப்புறம் இப்போ வந்து தமிழர்கள்ட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன்லாம் சொல்லியிருக்காங்க. பட் ஏன்னா முதலமைச்சரோட சொல்லியிருந்தாரு, இதை வந்து தேசத்தை பிரிவினை உண்டாக்குற நோக்கத்தோட சில பேர்லாம் சொல்லிருக்காங்க. அப்புறம் மோடியிலிருந்து அமைச்சருக்கு தான் பண்ணிட்டு இருக்காங்க பிஜேபியில், அவங்க மேல சட்டப்படி நடவடிக்கை எடுக்க போறோம்னா நேற்று எக்ஸ்தலத்தில் அறிவிச்சிருந்தாரு. ஆமா, திமுகல இருந்து இப்ப தேர்தல் ஆணையத்துல புகாருமே கொடுத்துருக்காங்க. இவங்க 2 மாநிலத்துக்கு இடையில வந்து இதை தூண்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி அந்த பள்ளி குழந்தைகளை வந்து மோடியோட அந்த ரேலியில யூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பள்ளி நிர்வாகம், அரசு உதவி பெறும் பள்ளி, அங்கேயும் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க. இதை பத்தி நடவடிக்கை எடுப்போம் அப்படிங்கிறதையும் தேர்தல் ஆணையம் வந்து சொல்லியிருக்காங்க. பாஜகவுக்குமே தேர்தல் ஆணையத்துல நோட்டீஸ் வந்திருக்கான். எதுக்கு பள்ளி குழந்தைகளை ரேலியில யூஸ் பண்ணீங்க அப்படின்னு. குழந்தைகளே யூஸ் பண்ணக்கூடாது, பட் இவங்க வந்து பள்ளியில இருந்து அந்த டைம்ல இருந்து கூப்பிட்டு வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஓகே, நடவடிக்கை எடுப்பாங்க நம்ம நம்புவோம். இன்னொரு பக்கம் உச்சநீதிமன்றம் பாபா ராம்தேவ
உச்சநீதிமன்றத்துல நேர்ல ஆஜராக சொல்லி உத்தரவு வந்து போட்டிருக்காங்க. அது காரணம் என்னன்னா, அலோபதினால சரி பண்ண முடியாத நோயெல்லாம் நாங்க சரி பண்றோம் பதஞ்சலி அப்படிங்கிற நிறுவனத்தின் மூலமாக. எங்ககிட்ட எல்லா மெடிசின்ஸ் இருக்கு, நாங்க அந்த மாதிரி ஒரு கலவையா செஞ்சு இந்த மாதிரி மெடிசின்ஸ் எல்லாம் தயார் பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு தொடர்ந்து வந்து விளம்பரப்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. இதை எதிர்த்து வந்து இந்திய மருத்துவ கவுன்சில் வந்து கேஸ்லாம் வர போட்டிருந்தாங்க. அதற்கு பிறகு அவங்க நிப்பாட்டவே இல்லை. அதனால நீதிபதி என்ன கேட்டிருக்காருன்னா, ஏன் வந்து பதஞ்சலி நிறுவனத்து மேல நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடரக்கூடாது, அந்த பாலகிருஷ்ணாவையும் பாபா ராம்தேவ் ஏன் வந்து நேரில் ஆஜராகக்கூடாதுன்னு சொல்லிட்டு நேரில் ஆஜராக சொல்லி உத்தரவு போட்டுறாங்க. அடுத்த சமன்ல ஆஜராகிறாங்க. ஆமா, உச்சநீதிமன்றம் இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறமா அந்த போலியான விளம்பரங்களை பண்ணிட்டே இருக்காருன்னா அவர் பின்னாடி யார் அந்த கொடுக்குறாங்க தைரியங்கிற கேள்வி இருக்கு. அதான் எதிர்கட்சிகள் என்ன சொல்றாங்கன்னா, 2014 வரையும் ஒரு யோகா மாஸ்டரா இருந்தாராம் அவரு. அதுக்கு முன்னாடி அவர் வந்து போதைப் பொருட்கள்லாம் வித்துக்கிட்டு இருந்ததா கூட எதிர்கட்சிகள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு போயிருக்காரா? ஆனா 2014 மோடி பிரதமரானதுக்கு பிறகுதான் இந்த பதஞ்சலி நிறுவனத்தை ஆரம்பிச்சு அசுர வளர்ச்சி. ஏன்னா சென்னையில கூட பல இடங்கள்ல இந்த பதஞ்சலி நிறுவனத்துல விளம்பரம் எல்லாம் பார்க்க முடியும், கடைகளும் வந்து பார்க்க முடியும். இப்போ கொஞ்சம் கம்மி ஆயிடுச்சு. ஆனா அது ரெண்டாவது ஹைலைட்டு, அந்த பாலகிருஷ்ணா இருக்காருல்ல, அவரு தான் சிஇஓ எல்லாம் இருக்காங்களா? அவரு தான் சிஇஓ. ஒருவோட வாங்க மாட்டாராம், அவரு சம்பளம் வேலை பாக்குறாராம். அவருக்கு உடம்பு சரியில்லாதப்ப எய்ம்ஸ்ல போய் அட்மிட் ஆகி சரியா வந்தார். இவருக்கே அதான் பண்ணுவாங்க பாபா ராம்தேவ். அவங்களுக்கு தெரியும்ல, மக்களை தான் ஏமாத்துவாங்களே தவிர அவங்களுக்கு தெரியும்ல. அதே மாதிரி சிஐஏ அந்த வழக்குல வந்து மத்திய அரசு கிட்ட விளக்கம் கேட்டிருக்கு உச்ச நீதிமன்றம். ஆமா, அது ஏப்ரல் 8ஆம் தேதி வந்து வழக்கு ஒத்தி வச்சிருக்காங்க. 9ஆம் தேதிக்கு 8ஆம் தேதிக்குள்ள விளக்கம் கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. சரி, திரும்ப தொடர் நடத்தியே வருவோம். காங்கிரஸ்ல இது வரைக்கும் வேட்பாளர் பட்டியல் வெளியாகவே கிடையாது. வாங்கினது 10 தொகுதி வாங்கிறாங்க. 10 பேர் 5 பேர் நமக்கே இப்ப தெரியும். ஆமா தெரியும். அதுலயும் ஒருத்தர் வந்து சிவகங்கையில இவர் தான் நிறுத்த போறாங்க அப்படிங்கிற பேச்சு வந்தோடனே நிறைய அந்த பகுதி பார்க்க ஆரம்பிச்சிருப்பாரு. ஆமா, பகுதி மக்களும் பார்க்க ஆரம்பிச்சிருப்பாரு, சீரியல் பார்க்க ஆரம்பிச்சிருப்பாரு. ஆமா, நெட்ஃபிளிக்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிருப்பாரு. அவர் வந்து அவர் தான் போட்டியிட போறாருங்கிற பேச்சு வந்தோடனே கொஞ்சம் அந்த பகுதி மக்களுக்கே கொஞ்சம் பதறிட்டாங்களாம், திரும்ப இவரான்ட்டு. இன்னொரு பக்கம் வந்து இவருக்கு எதிராக காங்கிரஸ்குள்ளே திமுகலே சொல்லியிருந்தாங்க அதிருப்தி இருக்கு அப்படின்ட்டு. காங்கிரஸ்ல கடும் அதிருப்தியில இருந்தாங்க அவர் மேல. அதனால வந்து நீங்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வந்து KR ராமசாமி முன்னாள் எம்எல்ஏ அவர் வந்து நான் வந்து நிக்கிறேன்னு விருப்ப மனு கொடுத்திருக்காரு. அதே மாதிரி வந்து முன்னாள் மத்திய அமைச்சர் சுதர்சன நாச்சியப்பன் அவரும் வந்து கொடுத்திருக்காரு. அவங்க 2 பேரும் இவருக்கு சீட்டு கொடுக்க கூடாதுங்கிறது தான், எங்களுக்கு கொடுக்குறீங்களோ இல்லையோ அவருக்கு கொடுத்துறாதீங்கிறதுல உறுதியா இருக்காங்களாம். இருந்தாலும் அவரு இதோட கொஞ்சம் இதாதான் அந்த அளவு வரல. அந்த அளவுக்கு வரலையா? இருந்தாலும் அவர் அடிச்சுக்க முடியும். ஆனா அவர் என்ன 2 சீரியல் கதையை சொல்லி ஓட்டு வாங்கி ஜெயிச்சிருவாரு. என்ன கூட இப்படிதான் பண்ணாரு போன தடவை. பாஜக பாமக கூட்டணி ஒப்பந்தம் கையெழுத்தானது. இவ்வளவு நாளா கூட இருந்தும் எங்களை பத்தி முழுசா தெரிஞ்சுக்காம பச்சை பிள்ளையாவே இருந்திருக்கியப்பா பழனி. அப்பா பையனு சேர்ந்து சொல்றாங்க எடப்பாடி கிட்ட. அடுத்து நேத்து பார்த்த மாதிரி தான் இருக்கு, ஆனா 25 வருஷம் எப்படி போச்சுன்னே தெரியல. தமிழ்நாடு பாடநூல் கழகம் 6 நாளே மறக்க முடியாதுல்ல. தாய்மாமன் முறையான கமல்ஹாசன் 40 தொகுதியிலும் பரப்புரை செய்ய வேண்டும் கார்த்திக் சிதம்பரம். பதிலுக்கு தாய்மாமனுக்கு நீங்க என்ன செய்வீங்க? அவர் நடிச்ச படத்தையெல்லாம் நெட்ஃபிளிக்ஸ்ல தேடி தேடி பார்ப்பேன். அதோட குணா நெட்ஃபிளிக்ஸ்ல கிடையாது, பிரைம்ல தான் இருக்கு. கர்நாடகாவிலிருந்து தண்ணீர் எப்படி பெறுவது என்று எங்களுக்கு தெரியும், துரைமுருகன் 4-5 கேன்ல அடைச்சு கொண்டு வந்துருவாரோ. இப்படி எங்களுக்கு தெரியும் உங்களுக்கு தெரியும்ட்டு ரகசியம் அப்படி இப்படின்னு சொல்லி பேசி 3 வருஷம் ஒரு சொட்டு கூட கொடுக்க முடியாதுன்னு இருக்காங்க. சித்தராமையாவும் சரி, அங்க இருக்கிற TK சிவகுமார் சரி, இவங்க வந்து பாயிண்ட் அவுட் இது வரைக்கும் காத்திருக்காங்க. ஏன்னா அங்கேயே தண்ணி இல்லை. நாங்களே பாருங்க பேப்பர் பிளேட்ல சாப்பிட்றோம், ஸ்கூலுக்கு லீவ் விடுறோம், கம்பெனிஸ்லாம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுத்துட்டோம்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. பெங்களூர்ல தண்ணி தட்டுப்பாடு அப்படின்னு சொல்றாங்க. இது வரைக்கும் நாங்க சொல்ல மாட்டோம், எப்படி பண்ணோம் அப்படி பண்ணும் அப்படிங்கிற ஒரே பீலா விட்டுக்கிட்டு இருக்கிறது. சரி, பொறுத்து வந்து பார்ப்போம். அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. இன்னைக்கு அண்ணா அறிவாலயமா ராயப்பேட்டையா MGR மாளிகையா ஈவினிங் தான் வந்து ஜாயின் பண்ணாங்க கமலாலயம். அவங்க பட்டியல சொல்றான்பா. சரி, ஓகே. சரி, இருந்தாலும் கூட வந்து திமுக அதிமுக தான் தமிழ்நாட்டுல வந்து பார்க்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. அவங்க தான் கல்ல வந்து 2 பேரும் வேட்பாளர் அறிவிச்சிருக்காங்க. இது பிஜேபி வேட்பாளர் அறிவிக்கவே இல்லையே. ஆமா, காங்கிரஸ் கூட நாளைக்கு இரவுக்குள்ள வேட்பாளர் பட்டியல் வந்துரும்ன்றாங்க. சீக்கிரம் அறிவிங்கப்பா, அடுத்த வாரம் புதன்கிழமை முடிஞ்சு போயிடும். ரெடி பண்ணுமா இல்லையா வேட்புமனு? பாஜக அறிவிக்கலாம் கூட இல்ல, அது இப்ப புதன்கிழமைக்குள்ள அறிவிச்சிருவாங்க.
இல்லாட்டி எக்ஸ்டெண்ட் பண்ணிடுவாங்கறியா? அதெல்லாம் எப்படி தேர்தல் ஆணையம் எப்படி ஒத்துக்குவாங்க? யாரையும் நடைமுறையை மாத்திக்க மாட்டாங்க. ஆமா, இப்ப விருது வந்து திமுக அதிமுகவுக்கு எடப்பாடி பழனிசாமிக்கும் ஸ்டாலினுக்கு என்ன விருது கொடுக்கலாம்னா, ஆட்டமா தேரோட்டமா பாத்தரலாம் வாங்க 2 பேரும் கதகளி ஆடி பார்ப்போம் ஆமா தமிழ்நாட்டுலன்னு சொல்லிட்டு உச்சி வெயில கிளம்ப போறாங்க தேர்தல் பிரச்சாரத்துக்கு. ஆமா, 2 பேருமே அந்த வர வாரத்துல இருந்து கிளம்புறாங்க. திருச்சியில ஆரம்பிக்கிறாங்க பிரச்சாரம். 2 பேருமே திருச்சி ஆரம்பிக்கிறாங்க. எல்லாத்துலயும் காம்படிஷன் திருச்சி. இல்ல தேர்தல் வேட்புமனுவா இருக்கட்டும், விருப்பமனுவா இருக்கட்டும், ஐக்கிய வாக்குறுதியா இருக்கட்டும், இல்ல கூட்டணி கட்சி அழைப்புதலா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் அதேதான். ஆமா, அதிமுக தேர்தல் வாக்குறுதி வரட்டும் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வெயிட்டிங். நன்றி, வணக்கம். தொழில்நுட்பத்தை விரல் நுனியில் கற்றுக்கொள்ள இந்தியாவின் தலை சிறந்த தளம் குவி. இது உங்கள் ப்ரொஃபஷனல் கல்விக்கான வெர்னாகுலர் எட்டெக் பிராண்ட். ஸ்கில்லிங் எவ்ரிஒன் எவ்ரிவேர். விகடன் வெல்கம் பேக் இப்ப வெறும் 29 ரூபாயில். ஜூனியர் விகடன், ஆனந்த விகடன், நாணயம் விகடன் உள்ளிட்ட 8 டிஜிட்டல் இதழ்கள், வேல்பாரி, நீரதிகாரம், அணிலாடும் முன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள், சுஜாதா, எஸ் ராமகிருஷ்ணன், அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறுகதைகள் என 29 ரூபாயில் 3 மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டடாக படிக்க இப்போதே சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்.